சார். வணக்கம். காட்டப்பட்ட திட்டாந்தத்திலே சாத்திய சாதனம் இரண்டும் குறைதல் அன்றியும் அதுதான் சன்னும் அசன்னும் என்று இரு வகையால் இவற்றுள் சன்னாவுள உபய தன்ம விகலமாவது உள்ள பொருட்கண் சாத்திய சாதனம் கொள்ளும் இரண்டும் குறைய காட்டுதல். இப்ப இந்த பகுதிக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது என்ன அவர் சொல்ல வருகிறார்னாக்க, அடிப்படையிலேயே இந்த சாத்திய சாதனம் இரண்டும் குறைதல், சாத்தியத்தின் தன்மமும் சாதனமாகிய ஏதுவின் தன்மமும் என்ற இரண்டும் வியாய்த்து இல்லாது ஒழிவதாம். அதாவது மேலும் அது உபய தன்ம விகலம் என்பது சன்னும் அசன்னும் என்ற இரு வகையாக பகுக்கப்படும். இது எப்படி பிரிக்கலாம்? சன்னாய் உள்ள உபயத்தன்ம விகலம், அசன்னா உள்ள உபயத்தன்ம விகலம் என்று இரு வகையாக பிரிக்கலாம். அப்படி பிரித்தால் இந்த சன்னா உபய விகலம் எப்படின்னாக்க, இவற்றுள் சன்னா உள உபயத்தன்ம விகலமாவது இரண்டாக வகுக்கப்பட்ட இவற்றுள் சன்னா உள்ள உபயத்தன்ம விகலம் எனும் திட்டாந்த போலி உள்ள பொருட்கண் திட்டாந்தமாக, அதாவது சான்றாக காட்டப்படக்கூடிய எந்த ஒரு பொருளினது உட்தன்மை காட்டப்பட்ட உள் பொருளின் கண்ணே சாத்திய சாதனம் கொள்ளும் இரண்டும், சாத்திய தன்மமும் சாதன தன்மமும் ஆகிய இரண்டும் குறைய காட்டுதல் பொருந்தாது காட்டும். ஒரு காட்டக்கூடிய மேற்கோள்ல ரெண்டு வாய்ப்பையும் கெடுத்து விடும். எது அப்படின்னு கேட்டா, சத்தம் நித்தம். இதேதான் பழைய மேற்கோளை இங்க கொண்டு வருகிறார். சத்தம் நித்தம், சத்தம் நித்தம் என்று பக்கவசனமும் அமூர்த்தமாதலான் அமூர்த்தமாதலான் என பக்கத்தன்ம வசனமும். ஏன்? சத்தமானது கேட்கப்படுகிறதே ஒழிய அது மூர்த்தமாக கண்ணுக்கு தோன்றுவது இல்லை. ஆகவே அமூர்த்தம் ஆதலினால் என்ன ஆகிறது? அமூர்த்தம் ஆதலான் என பக்கத்தன்ம வசனமும் யாதொன்றும் யாதொன்றும் அம்மூர்த்தம் அது நித்தம் யாது யாது என்று கேட்டவிடத்து அமூர்த்தம் அது நித்தமாம் என வியத்தி வசனமும் கூறி, அப்ப ரெண்டுமே பொய்யாகி விடுகிற. சத்தம் நித்தம்னா அப்ப சத்தம் தோன்றிய நிலையிலே ஒலிதான் கேட்கிறோமே ஒழிய அந்த ஒலியை தொடர்ந்து அதை எழுப்பியவரையோ எழுப்பிய பொருளையோ நாம காணுவது இல்லை. அது அனித்தமாகத்தான் இருக்கிறது. ஆகவே கடம் போல் எனில் குடம் போல் என உள்பொருளாகிய ஒன்றை திட்டாந்தமாக கூறினால், இப்ப மண்ணே குடமாக மாறுகிறது அப்படின்னு சொன்னா, குடம்னு ஒண்ணு கண்ணுக்கு காமிச்சா அந்த குடத்தை செய்தற்கு உண்டான மண்ணுன்னு ஒண்ணு திட்டாந்தத்துல தெரிஞ்சிடும். ஆனால் சத்தத்தை கேட்டோம் என்றால் அதை ஏற்படுத்தியது எதுன்றது நமக்கு தெரியாது. ஆகவே அந்த திட்டாந்தம் போலியாகி விடுகிறது. ஆகவே குடம் தானும் உண்டாகி உள் பொருளாய் சாத்தியமாய் உள்ள நித்த தத்துவம், அந்த குடம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது என்கின்ற நித்திய பொருளாக இருப்பதினால் சாதனமாய் உள்ள அமூர்த்த தத்துவமும் சாதன தன்மமாகிய அமூர்த்த தத்துவமும் குறையும் இல்லையாம். அப்போ கடம்னு சொல்லிட்டா அல்லது குடம்னு சொல்லிட்டா அது தோன்றுவதற்கு உண்டான மண்ணு தெரியும். ஆனால் சப்தம் நித்தம்னு சொன்னா அந்த சப்தத்தை கேட்கதான் முடியுமே ஒழிய அது தோன்றிய வழியை, அது எதனால் எழுப்பப்பட்டதுன்றது நமக்கு தெரியாது. ஆகவே நம்மால் காட்டக்கூடிய திட்டாந்தம் ஒரு மேற்கோள் என்பது கண்ணுக்கு புலனாவதாயும் இருக்க வேண்டும், அதிலிருந்துதான் இது தோன்றியது என்கின்ற உண்மையும் புலப்படுவதாய் இருக்க வேண்டும். எது போல? கடம் போல மண்ணிலிருந்து குடம் உருவானது என்று மண்ணும் நாம் பார்க்கலாம், குடத்தையும் பார்க்கலாம். ஆனால் சத்தம் அனித்தம்னு சொன்னா, ஏன் என்றால் சத்தம் என்பது கேட்கப்படுதலே ஒழிய அதை பார்க்க முடியாது, அது எங்கிருந்து தோன்றியது என்பதையும் பார்க்க முடியாது. ஆனா கடம் அப்படி இல்லை, அது பானையாகவும் பார்க்கலாம். அந்த பானையாக இருந்த ஒன்று மண்ணாக இருந்ததையும் நம்மால் பார்க்க முடியும் என்று சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறார். அசன்னா உள்ள உபய தன்ம விகலம், சன்ம விகலம் சொன்னார். இப்ப அசன்னா உபய தன்ம விகலம் எனும் திட்டாந்த போலி இல்லா பொருட்கண்
பிரதிவாதிக்கு இல்லாத ஒரு பொருளை ஒன்றை காட்டும் இடத்து, அதை எடுத்து மேற்கோளாக விளக்கமா சொல்லும் இடத்து, சாத்திய சாதனம் இரண்டும் குறைய காட்டுதல். சாத்திய தன்ம சாதனம் தன்ம என்ற இரண்டும் இல்லையாக காட்டுவது எப்படி? சத்தம் அனித்தம், சத்தம் அனித்தமானது என சாத்திய வசனமும், மூர்த்தம் ஆதலான் மூர்த்தம் ஆகையால் என சாதன வசனம். சத்தம் கேட்கப்படுகிறது, கேட்கப்படுவதனாலேயே அது இருக்கிறதுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதற்கு ஒரு வடிவம் உண்டான வடிவம் கிடையாது. ஆகவே யாதென்று யாதென்று மூர்த்தம் அது அனித்தம், யாதென்று யாதென்று மூர்த்தம் அது அனித்தம் என வியாப்தி வசனமும் கூறி. ஏன்னா சப்தத்தை கேட்க முடியுமே ஒழிய அது உருவாதற்கு உண்டான மூர்த்தி வடிவத்தை நம்மால் காண முடியாது. எது போலன்னா ஆகாசம் போல் என்னும் திட்டாந்தத்து. இதற்கு சத்தத்திற்கு இணையாக எதை காட்டலாம்? ஆகாசம் போல் என்கின்ற திட்டாந்தத்தை காட்டினோம் என்றால் சாத்திய தன்மமாய் உள்ள அனித்தமும் சாத்தியமாகிய சத்தத்தின் தன்மமான அனித்துவ தத்துவமும் சாதன தன்மையாய் உள்ள மூர்த்தமும் சாதனமாகிய ஏதுவில் தன்மமான மூர்த்த தத்துவமும் ஆகிய இரண்டும் ஆகாசம் அசத்து என்பானுக்கு ஆகாயம் என்று ஒன்று கிடையாது என்று அவன் இல்பொருளாக எடுத்துக்கொள். ஆகாயம்னு ஒண்ணு கிடையாது. ஆகவே வானத்துல வெளியே தெரிவது ஆகாயம்னா அது ஒரு பொருளாக கருதக்கூடாது என்னும் வாதிக்கு அதன் கண் இன்மையானே குறையும். அத்திட்டாந்தத்தின் கண் இல்லை என்பதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்டு என்பானுக்கு உள்பொருள் என கருதும் வாதிக்கு ஆகாசம் நித்தம் அமூர்த்தம் ஆதலால் ஆகாசம் நித்த தத்துவம் அமூர்த்தம். ஆகாசம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம், அதுக்கு ஒரு வடிவம் சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது. அப்ப என்னாகிறது? ரெண்டு அடிப்படையிலும் இவைகள் அடிப்படையாக மாறி நிற்கின்றன என்பதாக இந்த விவாதத்தை முடிக்கிறார் மணிமேகலை ஆசிரியரான சாத்தனார். சரியா?